ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஈக்லிபிரியம் சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஒரு லென்த்தியான கொஸ்டின் தான். நான் வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணி நான் வந்து ஃபுல் வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த டீட்டெயில்டு சொல்யூஷன் வேணுன்றவங்க அந்த ஃபுல் வீடியோ பார்த்துங்க. ஜஸ்ட் இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணுன்றது மட்டும் நான் வந்து அங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, இங்கே நம்ம என்ன கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த pH ஆஃப் 0.001 மோல் அனிலின் சொல்யூஷன் நம்ம வந்து கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதோட pH கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைன்னா, நமக்கு வந்து H+ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து தேவை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அனிலின்றது வந்து நமக்கு வந்து பேஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் அனிலினோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு தெரியணும். அனிலின்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பென்சின் ரிங் வந்து நமக்கு வந்து இருக்கும். பென்சின் ரிங்கில் மேலே நமக்கு என்னன்னா NH2 வந்து இருக்கும். நைட்ரஜன் மேலே எப்போவுமே நமக்கு வந்து ஒரு லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணால் H+ நமக்கு வந்து அட்ராக்ட் பண்ணும். ஓகே, அப்போ H+ வந்து அக்செப்ட் பண்ணிச்சு அப்படின்னா தட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ். எப்பவுமே H+ டொனேட் பண்ணிச்சுன்னா அது வந்து ஆசிட், H+ அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அது நமக்கு வந்து பேஸ் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை நீங்கள் வாட்டரில் நீங்கள் ஆட் பண்ணும்போது வாட்டர்லேருந்து H+ எடுத்துக்கிட்டு அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா NH3+ வந்து நமக்கு வந்து மாறும். ஓகேவா? அப்போ இது H+ எடுத்துச்சு அப்படின்னா NH3+ வந்து மாறும். அப்போ எத்தனை H+ எடுத்துச்சோ அதுக்கு ஈக்குவலாக நமக்கு என்ன OH- வந்து நமக்கு வந்து வெளியில் வரும் வாட்டர்லேருந்து. ஓகே, அப்போ நமக்கு என்ன பண்ணால் OH- வந்து இருக்குது. அப்போ இந்த OH- கான்சன்ட்ரேஷன் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், pH வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். அப்போ நம்ம எப்படி வந்து OH- வேல்யூ வந்து கால்குலேட் பண்ண முடியும், ஃப்ரம் கேபிலேருந்து நம்ம வந்து பண்ணலாம். அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் அனிலின் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நமக்கு தெரியுது வந்து பேஸு. அப்போ அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா KB நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ KBயோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4.27 into 10 to the power of -10 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நமக்கு என்ன, அந்த KB வேல்யூலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும், இந்த OH- கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். எப்படி கால்குலேட் பண்ண முடியும், அடுத்த ஈக்குலிபிரியத்தில் என்ன பண்ணி இதோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ இருக்குது, 0.001 எவ்வளோ நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும்னா C ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். ஏன்னா என்ன பண்ணியிருக்காங்க, டிகிரி ஆஃப் அயனைசேஷன் நமக்கு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ டிகிரி ஆஃப் அயனைசேஷன்ன்றது என்னது, ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும் நம்ம என்ன பண்ணா, எக்ஸுக்கு பதிலாக C ஆல்ஃபான்னு எடுக்கணும். இது நமக்கு C ஆல்ஃபா டிக்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா இது C ஆல்ஃபா வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, இது நமக்கு வந்து C ஆல்ஃபா வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ ஓவராலாக KB நமக்கு என்ன வரும், ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் இல்லையா? அப்போ C ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைட் பை C ஆல்ஃபா ஸ்கொயர் நெக்ஸ்ட் என்ன பண்ணால் 0.001 மைனஸ் வந்து நமக்கு வந்து C ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து வரும். மிஸ் கரெக்ட். அப்போ இங்கே கான்சன்ட்ரேஷன்ன்றது என்னது, இந்த 0.01 தான். அப்போ இங்கே கான்சன்ட்ரேஷன்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.001 தான். இங்கே வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து நமக்கு வந்து ரொம்ப ஸ்மாலாக வந்து இருக்கும். அப்போ இந்த C ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து நமக்கு வந்து நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? இது வந்து ரொம்ப ஸ்மால் வேல்யூ தான் இருக்கும். அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடும். அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம், C ஆல்ஃபா வந்து நமக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபாவோட வேல்யூ ஏன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ C ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா B வந்து இருக்கும். அப்போ அந்த B தான் OH-ஓட கான்சன்ட்ரேஷன். இஸ் இட் கரெக்ட்? அப்போ அதை வச்சு நம்ம வந்து BH கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் அதை வச்சு நம்ம வந்து KA கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் KB கூட நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இதை டீடைல்டு சொல்யூஷன் நான் ஃபுல் வீடியோவை போட்டுக்கிறேன், அதை ரெஃபர் பண்ணிக்கங்க.